அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கணியன் பழனிக்குமார். XYயின் மதிப்பு காண்க. இது ரெண்டை தான்ப்பா நம்ம கேட்டிருக்காங்க. ஆனால் எந்த க்ளூவும் இல்லை. இப்போ நான் என்ன சொல்றேன், ஒரு நேர்கோட்டில் அமையும் கோணம் என்னது 180 டிகிரி. ஏற்கனவே பார்த்துருக்கோம். இது சேர்ந்து 180 டிகிரி மொத்தமாக. இது மட்டும் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 74 டிகிரி. அப்போ இது என்ன வரும்? 106 டிகிரி. ரெண்டையும் கூட்டினா தான் 180 டிகிரி. இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக தெரியும். அதுக்கடுத்து எந்த க்ளூ இல்லை. ஒரு முக்கோணத்தின் 3 கோணங்கள் கூடுதல் 180 டிகிரி. இது மட்டும் தான் நமக்கு தெரிஞ்சிருக்கு. இது ரெண்டுல ஒன்று தெரிஞ்சா போதும். ஆனால் ஒன்று தெரியறதுக்கு வழியே இல்லை. அப்போ இன்னொரு இதை அப்ளை பண்ணுறேன். 2 கோடுகள் ஒன்றை ஒன்று வெட்டி கொள்ளும் போது எதிரெதிர் கோணங்கள் சமம். இதை நல்லா நான் வச்சுக்கோங்க. இது நானா இழுத்து செய்கிறேன். இதை இப்படி போட்டுக்கிறேன், இதை இப்படி போட்டுக்கிறேன். எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன்ப்பா, வேற ஒன்றும் இல்லை. அப்போ இது என்ன டிகிரி? இங்கே என்ன டிகிரி இருக்கு? 40. அப்போ இது என்ன டிகிரி? இது 40. அப்போ இதையும் பாருங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். புரியுதாப்பா? இதெல்லாம் கான்செப்ட். இது என்னது? 40 டிகிரி. அப்போ இது 40 டிகிரினா இது என்ன டிகிரி வரும்? 40 டிகிரி. இது ரெண்டையும் கூட்டுங்கிறேன், 146. ஒரு முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல் என்னது? 180 டிகிரி. அப்போ 146ல் 180லேருந்து 146 கழிச்சிங்கன்னா 4 3 34 டிகிரி ஆன்சர். சுற்றி விட்டு செய்கிறோன்னு நினைக்க வேணாம். இதெல்லாம் நம்ம கான்செப்ட். இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது, இது நானாக எக்ஸ்டெண்ட் பண்ணி செய்கிறேன், கிரியேட் பண்ணி. ஓகேவா? இதை மட்டும் பார்த்துக்கோங்கப்பா. இது ரொம்ப ஈஸிப்பா. இதில் ஹோம்ஒர்க் சம் பாருங்க. இதை 40 டிகிரின்றத 42 அப்படின்னு மாற்றிக்கங்கப்பா. இதில் 74 அப்படின்றத 82 அப்படின்னு மாற்றிக்கங்கப்பா. இப்போ XYயின் மதிப்பு என்னன்றத ஹோம்ஒர்க் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.